ஹலோ கைஸ், இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா என் வீட்டுக்காருக்கு பர்த்டே. அவர் தூங்கிட்டு இருக்காரு, அவரை எழுப்ப போகிறேன். வாங்க ஏங்க ஏங்க எங்க இங்கே பாருங்கண்ணே. ஏங்க ஹாப்பி பர்த்டே டு யூ. வாய்ஸ் இது இப்போ பார்த்தீங்கன்னா இன்னைக்கு எனக்கு பர்த்டே. நான் வந்து கிளம்பி ரெடி ஆகிட்டேன். காலையில் எழுப்பி குளிக்கவெல்லாம் வச்சுட்டாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா ரெடி பண்ணிட்டு இருக்காங்க. எனக்கு பிடிக்காத உப்புமா. என்ன பண்றீங்க? மத்தியானத்துக்கு பிரியாணி. பிரியாணியா? ஆமா, என்ன பிரியாணி? மேபி சிக்கன் பிரியாணி, சிக்கன் சில்லி மாதிரி ஏதாச்சும் செய்வான். ஆக்சுவலா இவங்க சொல்றாங்கல்ல, இது எல்லாமே செய்யறாங்களான்னு பாப்போம். ஓகேவா? ஏன்னா காலையில செய்யறத பார்த்தாலே தெரியுதா, உப்புமா சூடா வேற இருக்கு. பாப்பா ட்ரை பண்ணலாம். அது வந்து எனக்கு ஒரு நம்பிக்கை. என்னங்க? எனக்கு பிடிச்சது என் புருஷனுக்கு பிடிக்குங்கிறது. ஏன்னா என் புருஷன் சாப்பிடுவாரு. வேற வழி என்ன பண்றது? அதனாலதான், அந்த தைரியத்தினாலதான் காலையில என்ன பண்ணி வச்சாலும் தின்றுவான்ல அப்படிங்கிற ஒரு தைரியத்துல லேட் ஆயிடுச்சா. சரி, சீக்கிரமா செய்யறதுக்கு முடிஞ்சது ஒண்ணுதான், உப்புமா தான் சீக்கிரமா செய்ய முடியும். உங்க எந்திரிச்சதே லேட்டு. அதாவது ஆக்சுவலா அங்க நீங்க இதுக்கு முன்னாடி ஒரு வீடியோ வந்திருக்கும்ல, அதுல என்ன நடந்துச்சுன்னு நான் சொல்றேன். காலையிலேயே நான் எந்திரிச்சு கடைக்கு போயிட்டு பால் தேங்காய்லாம் வாங்கிட்டு வந்து வச்சுட்டு திரும்ப படுத்து தூங்கிட்டேன். இவங்க போய் குளிச்சுட்டு வந்து என்ன எழுப்புற மாதிரி எழுப்பி எவ்வளவு பில்லு. அதனாலதான் அந்த ஸ்டார்டிங்ல வந்து நான் கோபமாவே இருந்திருப்பேன். அதை ஒண்ணு நோட் பண்ணிருந்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். அப்படி என்ன எப்படி காலையில 5 மணிக்கு எழுந்திரிச்சு போய் நான் எல்லாத்தையும் வாங்கிட்டு வந்து ஒப்பனாமா, இவங்க என்னை 8:30 எழுப்பிட்டு இது பண்ணுவாங்களாமா. ரீசன் வந்து நான் இல்ல, உன் தங்கச்சி. என்னன்னா காலையில 5:30 மணிக்கு போன் அடிச்சுது. ஆமா, காலையில கரெக்டா ஒரு 5:30 போன் அடிச்சுல. ஸ்டேட்டஸ் வைக்கணும், போட்டோ இருந்தா அனுப்பிச்சு விடுன்னு கேட்டாங்க. ஒரு போட்டோ கூட அனுப்பிச்சு விட்டேன். அது ரீசன் அது அந்த போட்டோ கூட காட்டுறேன். அந்த தூங்கி நேரமாவே எந்திரிச்சிட்டேன். பட்டுன்னு தூக்கம் வந்துச்சு. ஏன்னா நைட் தூங்குறதே லேட்டு. சோ அதனால லைட்டா தூக்கம் வந்துச்சா. ஓகே, அதே பைசா தூங்கிட்டேன். கொஞ்ச நேரம் தூங்கலாம்னு நினைச்சேன். பட் நான் ரொம்ப ஃபர்ஸ்ட் விஷ் பாத்தீங்கன்னா என்னோட சிஸ்டர். அடுத்து பாத்தீங்கன்னா மொபைல்ல பார்த்தேன். மொபைல்ல பார்த்தப்ப வந்து இவங்களோட சிஸ்டர் வந்து எனக்கு விஷ் பண்ணியிருந்தாங்க. ஆமா, உன்னோட சிஸ்டர் வந்து விஷ் பண்ணியிருந்தாங்க. அவங்க பேர் வந்து ஷபீனா. ஆக்சுவலா அவங்க நேத்து நைட்டு 12 மணி அது 3 நிமிஷத்துக்கு முன்னாடியே விஷ் பண்ணிட்டு போயிட்டாங்க.
ஆஸ் யூஷுவல் ஒய்ஃப் தான் வந்து இதெல்லாம் பண்ணணும், ஆனா பண்ணல. என்ன பண்றது, தலையில இருக்கிறது அவ்வளவுதான். சரி ஓகே சொல்லிட்டேன்ல. சரி எல்லாம் போயிட்டு மத்தவங்ககிட்டயே வாங்கிக்கோ, நான் ஒண்ணும் பண்ண மாட்டேன் போ. அப்ப வாங்க guys, கடையில போய் சாப்பிட்டுக்கலாம் நம்ம. கிளம்பு, எனக்கு வேலை மிச்சாச்சு. பாய். இன்னைக்கு என் பர்த்டேக்கு வந்து பிரியாணி செய்யறதா சொல்லியிருந்தாங்க இல்லையா, அதுக்கு சிக்கன் கழுவிட்டு இருக்காங்க. எங்க அந்த சிக்கன் கழுவிட்டு இருக்காங்க. சிக்கன் கழுவிட்டு இருக்கும் போது என்ன சொன்னாங்கன்னா, இந்த சட்டையெல்லாம் கழட்டி போட்டு வா அப்படின்ட்டாங்க. எதுக்குடான்னு பார்த்தா வெங்காயம் வெட்டி தரணுமா. ஒரு பர்த்டே பாய வேலை வாங்கலாமா? பொண்டாட்டிக்கு ஹெல்ப் பண்றதுல என்ன பிரச்சனை? நான் சாப்பிடுறதுல தனியா இருக்கு. அது இது கூட கழுவிட்டு தனியா எடுக்கணும். அந்த ஈரல், அதாவது சிக்கனோட ஈரல் வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும். எனக்கு வந்து அதை தனியா எடுத்து ட்ரை பண்ணி தர போறாங்களாமா. இல்ல அதுலயே போட போறேன். இல்ல ஆமா, அது மட்டும் தனியா ட்ரை பண்ணி சாப்பிடலாம், நல்லா இருக்கும். ஒரு நிறைய இருந்துச்சுன்னா ஓகே நீ சொல்ற மாதிரி. பட் ஆனா இருக்கிறது 1-2 தெங்கிறது தனியா போயிடும். அது ஒண்ணு மட்டும் நான் தெரிஞ்சுக்கேன், எனக்கு பிடிக்கும். இன்னொரு அதிசயம் வாங்கி தனியா செப்பரேட்டா வாங்கி ஒரு டைம் ஃப்ரை பண்ணிட்டேன். ஓகே, இப்ப வந்து பிரியாணி பண்ண போறாங்க. ஆயிடுச்சு, ஆல்மோஸ்ட் லஞ்சுக்கு டைம். அதுக்கு நான் வந்து வெங்காயம் தக்காளி கட் பண்ணி கொடுக்கணுமா? இது நியாயமா? நியாயம் இல்லதான், எங்க அம்மா கட் பண்ணிட்டாங்க. நீங்க வாயை மட்டும் கிளம்புங்க காத்தோம். சரி ஓகே, வெங்காயம் தக்காளி கட் பண்ண வேணாம்னு சொல்லிட்டாங்க. அதனால வந்துட்டு முபியோட அக்கா வந்திருக்காங்க எனக்கு வந்து சர்ப்ரைஸ் பண்றதுக்காண்டி. அவங்கள போய் உங்களுக்கு காட்டுறேன். இப்ப நான் காட்ட போறேன். ஒய், அவங்க வந்து ரொம்ப கூச்சப்படுறாங்க, அதனால காட்ட மாட்டாங்க. அதனால அவங்க பசங்களை மட்டும் இது பண்ணுங்க. வாங்க கமான் கைஸ், கேரம் போர்டு ஆடிட்டு இருக்காங்க. இப்ப பாத்தீங்கன்னா பர்த்டே ஸ்பெஷலுக்கு பிரியாணி வந்து மிக்ஸ் பண்ண போறாங்க. என்ன மிக்ஸ் பண்ண போறாங்க? ஆமா, இங்க வந்து தனித்தனியா செஞ்சு மிக்ஸ் பண்ணுவாங்க. அந்த பிரியாணியோட டேஸ்டும் நல்லா. பாத்தீங்கன்னா எல்லாம் ரெடி. சட்னி இருக்குது, அதுக்கப்புறம் வெங்காயம் இருக்குது. அதாவது இந்த வெங்காயம் அடுத்த பிளான் என்னன்னு சாப்பிட்டுட்டு ஒரு நல்லா தூங்கி எந்திரிச்சிட்டு மூவி போலான்னு சொல்லிட்டு கிளம்பிட்டு இருக்கேன். தலைவன் தலைவி அந்த மூவி இருக்குல்ல, அதுக்கு தான் போறோம். நானும் மூவியும் பில்டப் கொஞ்சம் ஓவரா தான் இருக்கும். பர்த்டே எனக்கு தான், ஆனா அவங்களுக்கு நினைச்சிட்டு இருக்காங்க. ஓகேவா?
வந்து வேற மாதிரி இருக்கும். அதை வந்து உங்களுக்கு இன்ட்ரோல சொல்றேன், ஏன்னா டைம் ஆயிடுச்சு. நான் இன்ட்ரோல போய் இந்த டிக்கெட்டோட கதையை சொல்றேன் உங்களுக்கு, ஓகேவா? முடிச்சிட்டோம். படம் எப்படி உங்களுக்கு? சூப்பரா இருந்தது. நல்ல காமெடி அண்ட் ஃபேமிலி செம்மையா இருந்தது. பைக் எடுக்க நம்ம எப்படி எங்களோட ஸ்டோரி அப்படியே பார்த்த மாதிரி சொல்ல போனா நிஜமா நாங்க அப்படிதானே சண்டை போட்டுக்கிறோம். நம்மளும் ரியலா எங்க ஸ்டோரி மாதிரியே இருந்தது, ஓரளவுக்கு சிமிலரா. எங்க ஸ்டோரி மாதிரினா அந்த அளவுக்கு அடிச்சுக்கிறோம் இல்ல, அந்த அளவுக்கு அடிச்சுக்கல. அடி விழுது, அடி வாங்குறோம், அது இல்ல. ஆனா மோஸ்ட்லி எங்க ஸ்டோரியோட கொஞ்சம் இதா இருந்தது. ஓகே, இப்ப நம்ம நெக்ஸ்ட் இந்த சைடு போகணுமா? சாப்பிட்டு பாப்கார்ன் சாப்பிட்டோம். நெக்ஸ்ட் படம் பார்த்து முடிச்சாச்சு. அடுத்து என்ன பண்ணலாம்? நைட்டு டின்னர். நதிங் பெட்டர். சோ நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம். ஆனா எனக்கு வந்து மூவி பார்த்தோமா, மூவில வந்து பரோட்டாவா காமிச்சு நைட்டு போய் பரோட்டா சாப்பிடணும்னு தோணுது கைஸ். அந்த மாதிரி ஆயிடுச்சு. சரி, ஓகே, பார்க்கிங்ல இருந்து வண்டி எடுத்துட்டு பார்க்கலாம். ஓகே, படம் எல்லாம் முடிச்சுட்டு வீட்டுக்கு வந்தாச்சு. சொன்ன மாதிரியே பரோட்டாவும் வாங்கிட்டு வந்தாச்சு. இத சாப்பிட்டுட்டு இன்னைக்கு பர்த்டேவை கம்ப்ளீட் பண்ணிக்க போறேன். அதுக்கப்புறம் ஆமா, இன்னைக்கு நாள் நல்லாவே போச்சுன்னு சொல்லலாம். அப்புறம் மேடம் இங்க பாருங்க, இவங்க மேக்கப் கொஞ்சம் இப்படி இருக்கலாம். இப்படி வாங்க தெரியும். ஹலோ, என்ன? ஓகே, இவ்வளவு நேரம் எடுத்த வீடியோ முடிச்சுக்கலாம். அம்மா எனக்கு வாசிக்கும்ல. சரிங்க, பாப்பா இது இதோட இந்த வீடியோ முடியுது. ஹாப்பி எண்டிங் ஃபார் டுடே மை பர்த்டே vlog. Bye. Bye. Good night, guys. Good night.